அடுத்த ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, விஜயும் பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து நெறைய டிப்ஸ் குடுக்குறாரு. ஸ்கூல்ல எப்படிலாம் நடந்துக்கணும், கிளாஸ்ல டீச்சர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துட்டு போனா வந்து கண்ட டைம்லலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே பாப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல தான் கிளாஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தா வீட்லயுமா அப்படின்ற மாரி கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. பாப்பா பேசிட்டு இருக்கத பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜயும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, பரபரப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன சொல்றாருன்னா, "இந்த ஸ்கூல் வந்து கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாரு. எங்களெல்லாம் கூட நீ மறந்துருவ. அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல்ல நீ க்ளோஸ் ஆயிடுவ." அப்படின்ற மாரி ஒரு ஹிண்ட் வந்து விஜய் வந்து குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு வந்து நம்ம காவேரி கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு. "டைம் ஆயிடுச்சும்மா. இதெல்லாம் நீ பேக் பண்ணிடு. நான் ஸ்கூலுக்கு போகணும். நான் சீக்கிரம் வந்துடுறேனா" அப்படின்ற மாரி காவேரி ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. நம்ம விஜயும், காவேரியும் ஒண்ணா ஸ்கூல்ல தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற மாரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இவரு வந்து ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ப க பெரிய காவேரியும், குட்டி காவேரியும் பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு எபிசோட்ல அழகா காமிச்சிருப்பாங்க. பால் விளையாடிக்கிட்டே வரும்போது, குட்டி காவேரி பார்த்தீங்கன்னா, பெரிய காவேரி அதாவது காவேரி இடிச்சிடுறாங்க. உடனே வந்து அந்த காவேரியே வந்து சாரி சொல்றாங்க. அம்மா, பொண்ணோட பாண்டிங் செம்ம கியூட்டா இருந்துச்சு. 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து "காவேரி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே "எங்க அப்பா கூப்பிடுறாரு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி குட்டி காவேரியும் கிளம்பிடுறாங்க. விஜயோட வாய்ஸ் தான் தெரியாது இல்லையா காவேரிக்கு. விஜய் யாருன்னே தெரியாது. ஸோ, அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. காவேரியும் வந்து பிரின்சிபல பார்க்க வந்து போயிடுறாங்க. இந்த மாரியான ஒரு கதைக்களத்த தான் இன்னைக்கு வந்து எபிசோடா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப காவேரியோட கிளாஸ்ல தான் வந்து குட்டி காவேரியும் படிக்க போறாங்க. 2 பேரும் வந்து செம்ம என்ஜாய் பண்ண போறாங்க. செம்ம பாண்டிங் இருக்க போது. இந்த விஷயம் வந்து நம்ம குட்டி காவேரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து விஜயும் ரொம்பவே சந்தோஷப்பட போறாரு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரியும் வந்து மீட் பண்ணுவாங்களா? அப்படின்ற ஒரு நெறைய சஸ்பென்ஸோட இந்த கதைய வந்து மூவ் பண்ண போறாங்க. நெறைய கேரக்டர பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து அங்கங்க கட் பண்ணி வந்து விஜய், காவேரிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்து இந்த எபிசோட்ஸ வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட்ஸ்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.